பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 24:7. தாவீதின் சங்கீதம். வாசல்களே உங்கள் தலைகையில் உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அல்லேலூயா. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறார், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். பாருங்க, இயேசுநாதருக்கு ஒரு பெயர் மகிமையின் ராஜா. இந்த உலகத்திலே ஆளுகிறவர் ராஜாக்கள் 5 வருஷம் முடியறதுக்குள்ள மக்கள் படாத அவஸ்தைப்பட்டு இந்த ஆட்சி ஏன் தேவையா என்கிற அளவுக்கு மக்கள் சோர்ந்து போகிறார்கள். ஆனால் இந்த இயேசுநாதர் இந்த உலகத்தில் 1000 வருஷம் ஆளப் போகிறார். அதனால அவருக்கு ஒரு பேரு. இன்றைக்கு இல்லை, இவங்களுக்கு 5 வருஷத்துக்குள்ள இவங்க ராஜாவுடைய காலங்கள் முடிஞ்சிடும். மிஞ்சி மிஞ்சி போனால் 2 ஆண்டுகள் 10 வருஷம் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இயேசுநாதர் நித்தியமாய் மகிமையின் ராஜாவாக இருக்க, எல்லா ஜனங்களும் விரும்புகிற ஒரு ராஜா. இவர் எனக்கு பிடிக்காது, அவர் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ அரசியல்வாதிகள் சொல்றாங்களே, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் பிடிக்காது, அவர் பிடிக்காது, அவர் சூப்பர், இவர் சரியில்லைன்னு சொல்லுவாங்களே, அப்படி இல்லை. இந்த இயேசுநாதரை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் மகிமையின் ராஜாவாய் கொண்டாடுகிறார்கள். அல்லேலூயா. ஏன்னா இவர் எப்பொழுதும் மனிதனுக்காகவே செயல்படுகிறவர், தனக்காக அல்ல, தனக்கு ராஜ்யத்துக்காக அல்ல, தன் இனத்துக்காக அல்ல, தன் ஜனத்துக்காக அல்ல, பூமியிலே பிறந்த அத்தனை மனுஷனுக்கும் இவர்தான் மகிமையின் ராஜா. அதனால தான் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், ஏன்னா மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். உங்கள் வீடுகளிலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே இந்த மகிமையின் ராஜா வருவாரானால் உங்கள் வீடு மகிமையாக இருக்கும், உங்கள் குடும்பம் மகிமையாக இருக்கும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த மகிமையின் ராஜாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே, நீதான் மகிமையின் ராஜா, எனக்குள்ளே வாரும், எனக்காக என்னுடைய இருதய கதவை திறந்து கொடுக்கிறேன், எனக்குள்ளே வந்து என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் மகிமையின் ராஜாவாய் இருக்கிறதுக்காய் நன்றி. எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.